ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2209வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய திருவள்ளுவற்றிருக்கை பிரபந்தத்தை அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். இந்த பிரபந்தத்தின் ஒரு சுருக்கமான கருத்து தொகுப்பினை இப்பொழுது அனுபவிக்கலாம். பிரபந்த தோற்றமும் பாசுரப் பொருள் சுருக்கம். திருமங்கை மன்னன் மகளிருடைய அழகிலேயே ஈடுபட்டு சிற்றின்பத்தில் திளைத்தவராய் காலம் கழிக்க அவரை திருத்தி பணிக்கொள்ள திருவுள்ளம் கொண்ட எம்பெருமான் தன் அழகினால் அவர் உள்ளத்தை கவர்ந்து தன்னிடமே நிலையாக ஈடுபடச் செய்வதற்கு எல்லா பொருள்களையும் விளக்குவதான திருமந்திரத்தை அவருக்கு திருமங்கை ஆழ்வாருக்கு உபதேசித்து தன்னுடைய நீர்மை முதலிய பண்புகளையும் அதனால் அவற்றை அனுபவிப்பதற்குரிய திருத்தலங்களையும் ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்க ஆழ்வார் இவ்வுலகையும் பரமபதத்தையும் மறந்து திருத்தலங்களிலும் அர்ச்சாவதாரங்களிலும் ஈடுபட்டார். ஆழ்வாருக்கு இந்த அனுபவம் நிலையாக இருப்பதற்கு அவரை பரமபதத்திற்கு அழைத்து செல்ல கருதிய எம்பெருமான் அவருக்கு இந்த உலகின் குறைபாடுகளை சம்சாரத்தின் துன்பங்களை அறிவிக்க அதனால் அஞ்சிய ஆழ்வார் அந்தோ அடியேற்க அருளாய் உன் அருளே என்று எம்பெருமானிடம் அழுது வேண்டினார். இது பெரிய திருமொழியிலே ஆழ்வாருடைய நிலையாகும். குழந்தை பசி என்று அழுதாலும் குழந்தைக்கு உண்மையான பசி உண்டாகும் வரையில் சோறு இடாத தாயை போலே ஆழ்வாருக்கு பரமபக்தி பிறக்கும் அளவும் எம்பெருமான் முகம் காட்டாமல் இருக்க அந்த எம்பெருமானை பற்றி வாயால் பேசியும் அவனை தலையாலே பணிந்தும் நெஞ்சாலே நினைத்தும் திருக்குறுந்தாண்டகத்தில் நிம்மதி அடைய முயன்றார் ஆழ்வார். தாகம் மிக்கிருக்கும் போது குடித்த சிறிதளவு தண்ணீர் தாகத்தை போக்க பயன்படாமல் அதனை மிகுவிப்பது போலே திருக்குறுந்தாண்டகத்து அனுபவம் பெரிய திருமொழியில் ஏற்பட்ட மனநிலையை உண்டாக்கி மேலும் பெரிய வருத்தத்தை தரவே 3ஆம் பிரபந்தமாகிய இந்த திருவள்ளுவற்றிருக்கையில் நின் இணையடி பணிவன் வரும் இடரகல வினையை மாற்று என்று வேட்கையோடு சரணம் புகுகிறார். சோலைகளும் தோட்டங்களும் காவிரியின் புனல் பெருகும் வள நாடு வயல்களும் குறுங்காடுகளும் நாற்புறமும் சூழ்ந்த இயற்கை வனப்பையும் பொலிவுடைய பெரிய இல்லங்களில் கட்டப்பட்ட துணிக்கொடிகள் தம் உயரத்திலே பிறைச்சந்திரனை தடவும்படியாக அமைந்த செல்வ வளத்தையும் பொருந்திய பேரறிஞர்கள் வாழும் திருத்தலமாகிய திருக்குடந்தையில் அந்தணர் மந்திர மொழிகளால் வணங்கும்படியாக ஆடு அரவு அமளியில் அரிதுயில் அமர்ந்த மேம்பட்ட எம்பெருமானே பரம நீயே நுண்ணிய படைப்புகளை முதலில் நிகழ்த்தி பருப்படைப்புகளை நிகழ்த்தும்படியாக பிரம்மனை படைத்து அவனுக்கு உள்ள ஆத்மாவாக அந்தர்யாமியாக இருந்து வெளிப்படையான படைப்புகளை நிகழ்த்துகிறாய். உலகில் உள்ள உயிர்களின் இருப்பு உன்னிட்ட வழக்காதலால் அவற்றின் காரியத்தை நீயே செய்ய வேண்டாவா? படைத்ததெல்லாம் நீ. அந்த படைக்கப்பட்ட பொருள்களுக்கு தேவையானவற்றை அதையும் நீதானே செய்ய வேண்டும். அவர்கள் காரியத்தை நீதானே செய்ய வேண்டும். தான் விளைத்த பயிருக்கு உழவன் தானே களை பறிப்பவனுமாவது போல உன்னால் படைக்கப்பட்ட உலகிற்கு தீங்கு விளைக்கும் அரக்கர்களை பகைகளை அழிப்பவனும் நீயே. பிராட்டியை பிரித்த ராவணனை அழித்து பிராட்டியை அணைந்தார் போல் உன்னை அடைவதற்கு இடையூறாக இருக்கும் எங்கள் பகைகளை போக்கி நீயே எங்களை காத்தருளல் வேண்டும். ராவணனை அழித்தது போலே அம்பாலே வெல்ல முடியாத இடங்களில் நீ உன் அழகாலும் நீர்மையாலும் அடியாருக்கு உதவுகின்றாய். உன்னை வேண்டிய இந்திரன் குறையை தீர்க்க மாவலியிடம் இறப்பாளனாகச் சென்று மூவடி மண் வேண்டி பெற்று மூவுலகங்களையும் அளந்தாய். உன்னை வேண்டாமல் வேற்று பயனை வேண்டி வந்த இந்திரனுக்கு உதவிய நீ உன்னையே பேராக கருதும் அடியேனுக்கு உதவலாகாதா? உன்னையே ஆறும் பேருமாக உபாயமும் உபேயமுமாக கொண்ட கஜேந்திரனுக்கு முதலை ஒன்றினால் ஏற்பட்ட துயரை போக்க பொய்கை கரைக்கு அரை குலைய தலை குலைய விரைந்து வந்த நீ எல்லையிட முடியாத காலமாக ஐம்பொறிகளாகிய 5 முதலைகளால் ஆன்மாவின் தனித்தன்மைக்கே ஆபத்து வரும் நிலையில் இருக்கும் அடியேனுக்கு உதவலாகாதா?
தம் முயற்சியில் பற்று நீங்காமையால் முத்தீயை பேணி 4 மறைகளையும் ஓதி 50 வேள்விகளை நிகழ்த்தி அறுதொழில் உடையவராய் வாழும் அந்தணர்களால் கர்மயோகமாகிய பெரிதோர் உபாயத்திலே வழிபடப்படும் நீ உன்னையே உபாயமாக பற்றியுள்ள அடியேனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடாதா? பொறிபுலன்களை அடக்கி சத்துவ குணம் ஒன்றிலேயே இருந்து பக்தி யோகத்தாலே பிறப்பறுத்து கொள்ளும் உபாசகர்களால் அறியப்படும் இயல்புடைய நீ உன்னையே வீடு பேற்றுக்கு உபாயமாக பற்றி இருக்கும் அடியேனுக்கு அருள உதவலாகாதா? ஞானத்தின் மேம்பட்ட சிவபெருமானாலேயே நீ முழுமையாக அறியப்பட முடியாத பெருமைகளை உடையவன். அப்படிப்பட்ட பெருமையை உடைய உன்னை அடியேன் என்னுடைய குறைந்த அறிவு ஆற்றல்களை கொண்டு அடைய முடியுமா? நீயே உன் காரணம் பற்றாத நிர்ஹேது கருணையாலே அடியேனுக்கு அருள் செய்ய வேண்டும். உலக மக்களுக்கு கைப்பு, கார்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, தித்திப்பு என்ற அறுவகை சுவை பயனாக இன்பமளிக்கும் நீ சங்கு, சக்கரம், வில், வாழ், கதை என்ற ஐவகை படைக்கலங்களையும் அவற்றை ஏந்திய உன் திருக்கைகளையுமே அடியேனுக்கு இன்பப் பொருள்களாக வழங்கியுள்ளாய். நீ திருமகள், மண்மகள் என்ற இருவரும் உன் இணையடி வருட எப்பொழுதும் உலக நலன்களை கருதி கொண்டு அரிதுயில் செய்கிறாய். அடியேனுக்கு பரிவுரை கூற பிராட்டிமார் உள்ளனர். நீயும் அடியவர் நலன் கருதி சிந்தித்தபடி இருப்பதால் அடியேன் விரும்பிய பயனை பெற்று போதலில் தடையில்லை அல்லவா? நீயே 4 வகை வர்ணங்களாகவும் 5 பூதங்களாகவும் இருத்தலால் அடியேனுடைய உடலுக்கும் அதன் தன்மைகளுக்கும் இருப்பு நீ இட்ட வழக்காய் இருத்தலால் உன்னை தவிர என்னை காக்கக்கூடியவர் வேறு யாரும் இல்லை. அதனால் நீயே என்னை காக்க வேண்டும். நீ நப்பின்னை பிராட்டி உன்னை அடைவதற்கு இடையூறாக இருந்த 7 ரிஷபங்களையும் ஒரே தடவையில் அழித்தது போல அடியேனுடைய பகைகளையும் போக்கி அருள வேண்டும். புறச்சமயத்தாரால் அறிய இயலாத தன்மையை உடையவனாய் திருமகளை மார்பில் வைத்துள்ள நீ அடியேனுக்கு பரிவராக இருக்கும் புருஷகாரம் செய்யும் திருமகள் அருகிலிருந்தும் உன்னையே பற்றுக்கோடாக அடைந்த அடியேனுக்கு கிட்டுவதற்கு அரியவனாக இருக்கலாமோ? நீயே அறம், பொருள், இன்பம், வீடு முதலிய 4 வகை உறுதி பொருள்களாகவும் மும்மூர்த்திகளாகவும் இன்பம், துன்பம் என்ற 2 வகை பயன்களாகவும் உள்ளாய். தொடக்கத்தில் நீ ஒருவனேயாயிருந்து பின் உன் சங்கல்பத்தினால் நினைப்பினால் இந்த அண்டங்களில் உள்ள எல்லா பொருள்களுமாக பரந்துள்ள செல்வத்தை உடையவன். அப்படிப்பட்ட நீ அடியேனுக்கு உன் திருவருளாகிய செல்வத்தை வழங்கல் ஆகாதா? அடியார்களுக்கு உதவ திருக்குடந்தையில் உகந்தருளி இருக்கும் நீ உன் நீர்மையினால் உன்னுடைய திருவடிகளிலே அடைக்கலம் புகுந்த அடியேன் உன் திருவடிகளையும் உன் ஸ்வரூப ரூப குணங்களையும் அனுபவிப்பதற்கு தடையாக உள்ள பகைகளை போக்கி அடியேனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் திருக்குடந்தையிலே பள்ளி கொண்டிருக்கும் 6வது ஆழ்வானை வேண்டுகிறார். இந்த செய்திகளே திருவள்ளுவற்றிருக்கையில் கூறப்பட்டுள்ளனவாகும். இந்த அளவிலே திருமங்கையாழ்வார் அருளிய திருவள்ளுவற்றிருக்கை வியாக்கியான விவரணம் நிறைவு பெறுகிறது. திருக்குடந்தை 6வது முதல்வான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் ராமாயண பெருக்கர் உரைப்பெரு மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருவள்ளுவற்றிருக்கை பிரபந்த அனுபவம் இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது. அடுத்த பிரபந்த அனுபவத்துடன் விரைவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம்.